ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பச்சை மிளகாய் வத்தல் போடுறத பார்க்க போகிறோம். எப்படி வத்தல் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பச்சை மிளகாய் வத்தல் போட்டோம்னா புளி சாப்பாடு தாளித்தாலும் அந்த மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இல்லை தயிர் சாப்பாடு, மோர் ஊற்றி சாப்பிட்றோம், இல்லை வெறும் பழைய சாப்பாடு கரைச்சி குடிக்கிறோம் அப்படின்னாலும், இல்லை வெறும் வடித்த சாப்பாடு கூட தண்ணி ஊற்றி சாப்பிட்றோம், குழுன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் அந்த மிளகாய் வத்தல் எண்ணெயில் கொஞ்சம் போட்டு பொரித்து அதை சைடிஷாக கடிச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியும் வத்தல் போடலாம். இல்லை உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் பழுத்துருச்சு, இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், நல்லா கொஞ்சம் வாடி போச்சு அப்படின்னாலும் இதுமாதிரி வத்தலாக போட்டுக்கலாம். வேஸ்ட் ஆக்க வேண்டாம், சரிங்களா? நம்மளுக்கு வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த காயை வச்சு வரமிளகாயாக ஏற்பாடு பண்ணிடுவாங்க. சில பேர் வத்தல் போட்டுருவாங்க. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா வத்தல் போட போகிறோம். இந்த குண்டு மிளகாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் போன வாரம் வாங்கினது பழுத்து போச்சு, சரிங்களா? இந்த நீட் மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வியாழக்கிழமை வாங்குது. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது சனிக்கிழமை. 2 நாளில் ஒரு 4-5 மிளகாய் பழுத்து போச்சு. இந்த பழுத்து மிளகாயில் வச்சு நாம் ஒரு வத்தல் போட போகிறோம், சரிங்களா? எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது கூட பார்த்திங்கன்னா புளி வச்சுருக்கேன். மிளகாய் வேகும்போது பார்த்திங்கன்னா புளி போடணும். இந்த காரமும் புளிப்பும் சேரும்போது சூப்பராக நல்லாயிருக்கும். அதுமாரி இவ்வளோ மிளகாய்க்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ புளி போட்டுக்கோங்க. இந்த மிளகாய்க்கு இவ்வளோ புளி போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மிளகாய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க புளி. இது பழைய புளி, அதனால் கருப்பாக இருக்குது. இப்போ புளி இதில் போட்டுக்கலாம். அதுமாதிரி தேவையான உப்பு போட்டுக்கலாம். நிறைய போடாதீங்க, கொஞ்சம் காரம் கம்மியாயிடும் பாருங்க. இருந்தாலும் இந்த மிளகாயில் சேர்ற மாதிரி ஓரளவுக்கு உப்பு போதும். அது பட்டாமலும் போடக்கூடாது, மிளகாய் டேஸ்ட்டு வராது, சரிங்களா? அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த மிளகாய்க்கு ஒரு சொம்பு தண்ணி, அந்த அளவு புளி, உப்பு போட்டிருக்கிறேன்ப்பா. இதே போதும். இந்த மிளகாய்க்கு இந்த தண்ணியே போதும். தண்ணி எவ்வளோ வேணாலும் ஊற்றலாம், நமக்கு கேஸு தானே வேஸ்ட்டாக போகும், அதுக்காக தான், சரிங்களா? தண்ணி ஏன்னா வடிகட்ட போகிறோம், நல்லா வேஸ்ட்டு தண்ணி, சரிங்களா? அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை பாருங்க, கொஞ்சம் பச்சை மிளகாய் மிளகுற மாதிரி இருந்தால் போதும், சரிப்பா. இதை நல்லா வேக வச்சு காய வச்சு பொரிக்கிறத நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் வேக வச்சிடலாம். சரி, இப்போ அடுப்பில் வச்சுட்டேன். இது நல்லா கொதிக்கிட்டும் காட்டுறேன். எந்த பதத்தில் எடுக்கலாம் அப்படிங்கிறது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டேன். கொதி வரட்டும், கொஞ்சம் நேரம் வேகட்டும், பார்த்துக்கலாம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11:20. எத்தனை நிமிஷம் வேகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கப்பா, நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சிருக்குங்களா? இன்னும் நிறம் மாறல. எந்திரிச்சுனாவே அது ஒரு நிறம் மாறும், சரிங்களா? நல்லா கொதிச்சிட்ருக்கு. பக்கத்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த அடுப்புலாம் துடைக்கல, புளி சுடுதண்ணில் பாருங்க அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. சும்மா சன்னமாக தான் எரியும். இந்த அடுப்பே வேஸ்ட்டு. இந்த புளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா புளி எப்பயுமே புளி ஊற வச்சேன்னா சாம்பாருக்கா சரி, புளி குழம்புக்காகட்டும், காரக்குழம்புக்காகட்டும், எப்போ புளி ஊற வச்சாலும் கிணத்துல தண்ணி ஊற்றி புளியை போட்டு இதுமாரி அடுப்பு சிம்மில் வச்சுருவேன். சிம்மில் வச்சுன்னா பாருங்கள் நல்லா கொதிக்குதா, இதில் நல்லா கொதிச்சிரும். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுவேன். இந்த புளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். இந்த பச்சை மிளகாய் வீடியோ எடுத்து போட்டுட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சரிங்களா? நல்லெண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பச்சை மிளகாலாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக வீடியோ எடுக்கணும் கத்திரிக்காய் குழம்புக்கு. நல்லெண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கின்னு பார்க்கலாம் வாங்க அடுத்த வீடியோவில், சரிங்களா? சரிப்பா, நம்ம பச்சை மிளகாய் வேலையை பார்க்கலாம். வெந்துட்டுருக்குது. கொஞ்சம் நேரம் மாறுது பார்த்தீங்களா? கொஞ்சம் வேக இப்போ கால் பதத்துக்கு வெந்துருக்குது. நேரம் மாறுது பாருங்கள். நல்லா வேகட்டும். அதுக்குன்னு ரொம்ப வேக விடக்கூடாது, குழஞ்சி போயிடும். இந்த பச்சையாக இருக்கிற மிளகாலாம் நிறம் மாறுது பார்த்தீங்களா? கொஞ்சம் நல்லா வேகட்டும் வாங்க. இப்போ எப்படி இருந்துருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க. முன்னோட நேரம் கொஞ்சம் மாறி இருக்குதுங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அப்படியே வேகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வாங்கப்பா பார்க்கலாம். வாவ், பார்த்திங்களா? அந்த பச்சை நிறம்லாம் மாறிடுச்சு. உங்களுக்கு வீடியோவுக்காக பச்சையாக தெரியுது, ஆனால் இப்போ எனக்கு இங்கே பார்க்கும்போது நல்லா அந்த வேவிச்ச கலரு நல்லா தெரியுது. பாருங்க,
இந்த பதம் வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறதுனாலும் வேகலாம். இந்த போதும், இந்த பதம் போதும். நல்லா பாருங்கள், புளியும் வந்து நல்லா கரைஞ்சி போய் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:40. 20 நிமிஷம் வெந்துருக்குது. 11:20க்கு நம்ம வந்து டைம் பார்த்துட்டோம். இப்போ வந்து 11:40, 20 நிமிஷம் வெந்திருக்கு. போதும், கரெக்டாக நீங்கள் 20 நிமிஷம் வேக வச்சாலே போதும். அனல் சிம்மில் வைக்காதீங்க, நார்மல் இதில் வைங்க. அனல் வந்து எப்பயுமே நிறையா இருக்கணும், சிம்மில் வைக்காதீங்க. பாருங்க சூப்பராக இருக்குல்ல. ஐயோ, இது காய வச்சு எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டா பக்கா டேஸ்ட்டு வரும். அது புளி சாப்பாட்டுக்கெலாம் வறுத்தோம்னா செம்மையாக இருக்கும். சரிப்பா, இது வந்து தண்ணி வடிகட்டிட்டு நம்ம காய வச்சிடலாம். வாங்க வடிச்சு விட்டுடலாம். வடிகட்டி வச்சுட்டேன் போசியில். இந்த வடிகட்டில் இது மாதிரி இது பொருளுக்கு தான் இது நல்லா இருக்குது. நாங்கள் சாப்பாடு வடிக்கிறதுக்கு இந்த வடிகட்டி தான் யூஸ் பண்ணுவோம். அதுமாரி பயிர் எதாவது வேவிச்சாலுமோ சூடாக இருக்குது, எது இதனாலும் அழகாக வடிகட்டிக்கலாம். புளி கூட இப்போ நீங்கள் கரைச்சிங்கன்னா இதில் ஊற்றி இந்த மாதிரி புளி தண்ணி மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. புளி கூட நீங்கள் கரைச்சி ஊற்றி வடிகட்டிக்கலாம். இது வந்து புளி வடிகட்டி தான் இது. நாங்களாம் சாப்பாடு வடிக்கிறது யூஸ் பண்ணுவோம், எதை வேணாலும் வடிகட்டுறது யூஸ் பண்ணுவோம். ஆனால் மெயினாக வந்து இது புளி கரைச்சி வடிகட்டுறது தான் இந்த தட்டு. குழியாக இருக்கும், பேசன் மாதிரி நல்லாயிருக்கும். நிறைய வீட்டில் இருக்கும். சரி, இது காய வச்சிடலாம். நம்ம வந்து ஒரு தட்டில் காய வச்சுக்கலாம், சரிங்களா. மிளகாய் வந்து நிறையா இருந்தால் ஒரு சாக்கில் இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர் அது மாதிரி கூட காய வச்சுக்கலாம். இது புளி வேணாம், நீங்கள் எடுத்துருங்க. இதுக்கு மேலே அந்த புளி வேஸ்ட்டு தூக்கி போட்டலாம். மிளகாய் மட்டும் கொட்டி ஒவ்வொன்றா தள்ளி தள்ளி விட்டு இதில் புளியெல்லாம் தூக்கி போட்டலாம். காஞ்சதுன்னா அதே சுருங்கி போயிடும். சரிங்களா. இப்போ வந்து மிளகாய் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த மிளகாயை நல்லா காய வச்சுக்கலாம். அவ்வளோதான். நல்லா காய வச்சு நல்ல கலகலன்னு இருக்கணும் மிளகாய். டெய்லி காலையில் எடுத்து வெயிலில் வைங்க, சாயந்தரம் எடுத்து உள்ளே வச்சுருங்க. உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் அந்த நப்பு ஃபுல்லாக இழுக்கிற வரலையும் கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சுருங்க நீங்கள் படுக்கும்போது, சரிங்களா. ஒரு கட்டில் கீழே அது மாதிரி கூட ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா காற்று பட்டுகிட்டே இருந்ததுனாக்கா பொண்ணு பூத்த மாதிரி போகாது. இப்போ வந்து இது காய வச்சு நல்லா வரன்னு காஞ்சிவிடும். நல்லா மிளகாய் வந்து இப்படி கூட்டும் போது சத்தம் கேட்கும், கலகலன்னு சத்தம் கேட்கும். அந்த கலகலன்னு சத்தம் கேட்குற நேரத்தில் நீங்கள் எடுத்து எண்ணெயில் பொரித்து சாப்பிட்லாம். நான் இது வந்து பொரிக்கும் போது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போடுறேன், சரிங்களா. ஏன் மிளகாய் வேஸ்ட் பண்ணோம், பழுத்த மிளகாயாக இருந்தாலும் வேக வச்சு நம்ம இதுமாதிரி சாப்பிட்டுக்கலாம். சரியான வெயில் இதில் நல்லா காஞ்சிட்ருக்கு, சரிங்களா. நான் சொன்ன மாதிரி இது வந்து நல்லா கலகலன்னு இப்படி கூட்டும் போதே வந்து சத்தம் கேட்கும். கலகலன்னு சத்தம் கேட்கும்போது எடுத்து எண்ணெயில் பொரித்து சாப்பிடுங்க. சரிப்பா, பாய்.